ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஐபிஎஸ்பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன என்ன சொல்கிறது கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேஞ்சஸ் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி 7,000 to 8,000 சொல்லியிருந்தேன். இப்போ 6,715 வந்து நிற்கிது. இன்னும் கொஞ்சம் பேங்க் என்ன பண்ணணும், அவனுங்க வேகன்சி ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 8,000 கிட்ட போயிடும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்மளுக்கு இது செமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ வேகன்சி வந்துட்டு ஐபிபிஎஸ்பிஓக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், சரியா? லாஸ்ட் இயரை விட அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயரே பயங்கரமான அதிகம் பார்த்துக்கிடுங்க. இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் அதாவது நிறையா வேகன்சிஸ் பேங்க் செக்டரில் இருக்க தான் செய்யுது. இந்த செக்டர் எக்ஸ்பேண்டும் தான் ஆகும். ஸோ கண்டினியூஸாக வேகன்சிஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரியா? இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் விட போகுது. முடிக்கும்போது 6,100. இப்போ ஸ்டார்டிங்லேயே 6,700 இருக்குது. அப்போது கண்டிப்பாக 8,000 வேகன்சியில் வந்து நின்றுடும், சரியா? ஸோ 8,000 வேகன்சிங்கிறது 2022 மட்டும்தான் அந்த 8,000 பக்கத்தில் போச்சு வேகன்சிஸ். இப்போ இந்த தடவை வந்திருக்குன்ற போது சூப்பரான விஷயம், பெரிய விஷயம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் வந்துட்டு இது பயங்கரமான ஒரு பேக்கேஜ் தான். உண்மையிலே ஒரு 85-90K கிட்ட நெருக்கிடும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் படிக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி. வரிசையாக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே தாங்க இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு இதுக்கு தனியாக அதுக்கு தனியான்ட்டு படிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் மொத்தமாக படிக்க வேண்டியதான். ப்ரிலிம்ஸை முடிக்க வேண்டியது, அடுத்த மெயின்ஸுக்கு போக வேண்டியது. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான், இது வந்துட்டு எதிர்பார்த்தது தான். ஏன்னா எஸ்பிஐ பிஓ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே சொன்னேன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ பிஓ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படியே ஐபிபிஎஸ்காரன் அடுத்த வருஷம் பண்ணிடுவான். இது எந்த சேஞ்ச் வந்தாலும் இதுதான் கதை. அவன் பண்ணிட்டு இவன் பண்ணாமலாம் இருக்க மாட்டான். அவன் பண்ணான்னா இவனும் சேர்ந்து கூடவே சேர்ந்து பின்னாடியே பண்ணிடுவானுங்க. அப்போது லாஸ்ட் இயர் வந்த சேஞ்சஸ் தான் இந்த தடவையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் 40 questions 20 marksன்னு வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முந்தின வருஷமானு தெரில, எஸ்பிபிஓவில் இதை கொண்டு வந்தாங்க. இப்போ அதே சேஞ்சை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐபிபிஎஸ்பிஓவில் கொண்டு வராங்க. ஸோ எதை நோக்கி போகிறாங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது, சரியா? இதில் என்னுடைய ஒப்பீனியன் தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த எஸ்பிபிஓவில் ஏன் குறைச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எஸ்பிபிஓவில் குறைச்சிருக்காங்கன்னா ஐபிபிஎஸ்பிஓவில் குறைச்சிருவாங்க. எஸ்பிபிஓவில் ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷுடைய வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. எஸ்பிபிஓன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் விஷயம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து குறைச்சி கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம், இது நல்ல விஷயம் தான், ஆக்சுவலாக கரெக்டான விஷயம் தான். நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலோ வீக்காக இருந்தீங்கனாலோ ஐயோ இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஐயோ எனக்கு மார்க் போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறதும், இங்கிலீஷில் நான் வீக்காக இருந்தால் நல்ல வேலை நம்மளுக்கு மார்க் வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறதும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இயல்பு தான். இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். இப்போ என்ன அப்படின்னா, எஸ்பிஐபிஓவில் மார்க்கே 20 marks குறைச்சிட்டாங்க. ஓகே, 40 questions 20 குறைச்சிட்டாங்க. ப்ரிலிம்ஸில் 40 mark வச்சுருந்தானுங்க. பெரிய சிக்கல் இதில் என்ன, என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அதே வந்துட்டு 0.25 தான் மைனஸ். இதை என்னுடைய ஒப்பீனியன். நான் ஓரளவுக்கு பார்த்தேன், நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்தேன். நான் எதுவும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன், இதை தப்பாக சொல்கிறேன்னா சொல்லுங்கள். அதே 0.25 தான் மைனஸ். 0.5 வச்சுட்டு 0.25 மைனஸுங்கும் போது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதில். இவனுங்க அதாவது இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஆர்ஆர்பி பிஓவில் இங்கிலீஷு செக்ஷனல் கட் ஆஃப் வராமல் மிஸ் ஆனவங்க நிறைய பேர். 68 தான் கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆகிடும், இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாது. இந்த தடவை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, செக்ஷனல் கட் ஆஃப் இவனுங்க 20 மார்க்கா, ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் 7 வைங்க அப்படின்னு வச்சிடக்கூடாது. அதுதான் ஒரு பிரச்சனை. நான் செக்ஷனல் கட் ஆஃப் 7, 8ன்னு வச்சுட்டான்னா ரொம்ப கஷ்டம். 7, 8ன்னு வச்சுட்டான்னா நம்ம 16 மார்க் எடுக்கணும், 16 marks எடுக்கணும். எஸ்ஓ இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் குறைச்சிருக்காங்களா, இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிருக்காங்களா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க
அப்படிங்கிற பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து எஸ்ஓவில் வந்து உண்டு. சரியா, எஸ்ஓவில் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு இதே பேட்டர்ன் தான். 40 கொஸ்டின்னா 20 மார்க் தான். சரியா, ஆனால் நான் வந்துட்டு ஆஃப்லைனில் எடுத்ததுலே எனக்கு ரொம்ப தீவிரமாக பயங்கரமாக பிடிச்ச கிளாஸு, அவங்களும் பயங்கரமாக விரும்பி படித்த கிளாஸ் வந்து எஸ்ஓ தான். எஸ்ஓ இங்கிலீஷ் தான். ஏன் அப்படின்னா செக்ஷன் கட் ஆஃப் ஏற்றி வச்சுருவான். ஓவரால் கிளியர் பண்ணிடுவானுங்க, செக்ஷன் கட் ஆஃப் ஏற்றி வச்சுருவான். இப்போ லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி பிஓல செக்ஷனல் கட் ஆஃபை ஏற்றிட்டான். இந்த வருஷம் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி அதில் வராது, அந்த வந்தாவது கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு செக்ஷனல் கட் ஆஃபை ஏற்றிட்டான்னா நம்மளுக்கு கஷ்டம். ஏற்ற கூட வேண்டாங்க, ஒரு 7ன்னு வச்சுட்டான்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா நம்ம 14 கொஸ்டின் கரெக்டாக போடணும். பார்த்துக்கிடுங்க, 14 கொஸ்டின் கரெக்டாக போடணும். ஓகே, இப்போ 14 கொஸ்டின் கரெக்டாக போடுறேன். போன வருஷம் பேட்டர்னில் பார்ப்போம். 14 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 12 கொஸ்டின்ஸ் ராங். எப்படி 14 கொஸ்டின்ஸ் கரெக்ட், 12 கொஸ்டின்ஸ் ராங். என் மார்க் எத்தனை அப்படின்னா 10 மார்க் வரும். கரெக்டா, 10 மார்க்கில் 11 மார்க் வரும். 14 கரெக்ட், 12 ராங்னா 0.25 வச்சா 11 மார்க் வரும். இந்த வருஷம் பேட்டர்னில் 14 கரெக்ட் 12 ராங் அப்படின்னா 14 கரெக்டுக்கு 7 மார்க், 12 ராங் 0.25 குறைப்பாங்க. 0.25 அதே மாதிரி 3 மார்க் குறைப்பாங்க, 4 மார்க் வரும். 14 கரெக்ட் 12 ராங்னா லாஸ்ட் டைம் 11 மார்க்ஸ் வருது. இந்த டைம் வந்துட்டு 7.25 4 மார்க் வருது. இது வந்துட்டு எனக்கு தெரியல, இது வந்துட்டு கரெக்டா அப்படின்னு தெரியல. நான் அவனை பார்த்த வரைக்கும் 0.25 போட்டிருந்தானுங்க. 0.25 தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்க்கு கரெக்டு கொஸ்டினே கரெக்டே வந்துட்டு என்னதுன்னா 0.5 தான். அது தப்புனா 0.25ன்னு வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு 20 மார்க்ஸ், இங்கிலீஷ்க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐவிஎஸ்பிஓ நல்ல ஒரு சேஞ்ச். ஏன்னா இங்கிலீஷ் என்னென்னா இப்போ இங்கிலீஷ்க்கு 20 மார்க்ஸ். சரியா, அப்படியே இங்கிட்டு தள்ளி வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்ல 25 மார்க்ஸ், 45 மார்க் ஆகிட்டு. கிரிட்டிக்கல் ரீசனிங் இங்கிலீஷ் தான். கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் கண்டிப்பாக இப்போ ரீசனிங்லாம் இது பண்ணிட்டானுங்க 60 மார்க்ஸு. அப்படி தானே, 40 கொஸ்டின் 60 மார்க்ஸ். இப்போ கண்டிப்பாக அதில் 12 மார்க்கில் ஒரு 10 மார்க் வச்சுக்கிடுங்க. 10 மார்க்காவது கன்ஃபார்ம் கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் இருக்கும். அப்போது 20 இங்கிலீஷில், 25 டிஸ்கிரிப்டிவில், 45 கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் 10 55. திருப்பியுமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இங்கிலீஷுக்கு ஒரு 55 மார்க் ஒதுக்கி தான் இருக்குது. 55 மார்க் ஒதுக்கி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 75 மார்க்ஸ் இங்கிலீஷ்க்குன்னு இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஒரு 55 மார்க்ஸ் கிட்ட இங்கிலீஷ்க்கு இருக்குது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதில் எதுவும் மாறி வருது, மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். பட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தான். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஜெக்ட் தான், அந்த ஒரு சப்ஜெக்ட் வச்சு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நல்லதே கிடையாது. ஸோ எல்லா சப்ஜெக்டும் ஈக்குவலாக அவங்க பிடிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் என்ன பண்ணிட்டானுங்க, ஆர்பிஐ சர்க்குலரு அது இதுன்னு உள்ளே சேர்த்து விட்டுட்டானுங்க. ஸோ ஆர்பிஐ சர்க்குலர்லாம் உள்ளே சேர்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்பிஐ சர்க்குலர்ஸு நல்ல தெளிவாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோஸும் நம்ம கொண்டு வந்துடுவோம். சரியா, யூடியூப்பில் இருக்கும், பெய்டு பேட்சஸில் இருக்கும். ஸோ எக்ஸாம் சீசன் வந்ததுனால நம்ம சிறப்பாக சில விஷயங்கள் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 டேஸில் டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணிடுவோம். சரியா, ஒரு மினிமம் ப்ரைஸில் 2-3 டேஸில் டெஸ்ட் சீரீஸ். அப்படின்னா வந்துட்டு என்னது, நீங்கள் ப்ராக்டிஸ் மார்க்கு ஆலிவ் போர்ட்லாம் டெஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸு எல்லா டெஸ்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற இதை விட அதிகமாக உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், மினி மார்க்ஸ் இருக்கும். சரியா, ஸோ டோட்டலாக ஒரு 20,000 கொஸ்டின்ஸ் கிட்ட ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு 2 டேஸில் வந்துடும். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோர்சஸ்லையுமே 10% ஆஃப் இருக்கும். எல்லா கோர்சஸ்லையுமே
10% ஆஃப் இருக்கும். மெயினாக வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் அண்ட் பிளான்ஸ். டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வாங்குறீங்கனாலோ இல்லை 10 கோர்ஸ் சேர்த்து 1400 ஒரு பிளான் இருக்குது. 4 டெஸ்ட் பேட்சும் சேர்த்து 1400 ஒரு பிளான் இருக்குது. எல்லா இங்கிலீஷ் கோர்ஸஸும் சேர்த்து 999 இருக்குது. ஸோ இதை நீங்கள் பை பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்கனாலோ இன்னைக்கு அண்ட் நாளைக்கு ஒரு 2-3 டேஸுக்கு நம்ம வச்சுருப்போம். நீங்கள் அதை பெனிஃபிட் வாங்கிக்கிடலாம். ஆமாம், எல்லாத்துக்குமே வந்துட்டு 0.25 தான் கொடுத்துருக்கானுங்க. ஆன்லைன் ப்ரிலிமினரி அண்ட் ஆன்லைன் மெயின்ஸ். என்னடா 0.5 வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா என்னடா ஷோ. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெயினான ஒரு விஷயம். நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கிறணும். இதை கன்சிடர் பண்ணி இதை மைண்டில் வச்சுக்கிடணும். இதை அப்படியே மிஸ் பண்ணிடாம மைண்டில் இருக்கணும். இப்போ இன்டர்வியூலையுமே என்ன அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது அதில் கிளியராக இல்லை. இன்டர்வியூக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச குவாலிஃபைங் மாதிரி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ ஸ்கோர் மாதிரி இல்லாமல் இன்டர்வியூ குவாலிஃபைங் மாதிரி வச்சுருவாங்க. நல்ல விஷயம் இதுவும் நல்ல விஷயங்க. சரியா, சூப்பரான விஷயம். ஏன்னா இன்டர்வியூவில் வந்துட்டு திடீர்னு மார்க் ஏற்றி இப்போ இன்டர்வியூ கம்ப்ளீட்டாக ரேண்டம் மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து இன்டர்வியூ வந்துட்டு கொஞ்சம் குவாலிஃபைங் நேச்சர் மாதிரி வச்சுருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் எடுக்கிறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இன்டர்வியூவில் வச்சுக்கிறாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்டிங்க்குமே மெயின்ஸ் மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் குறைச்சிருக்காங்க, மற்ற விஷயங்கள்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸு சேம் தான். சரியா, அதே 200 தான். என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு கம்மியாக இருக்கும். 145க்கு 200 இருக்கும். இப்போ 170க்கு 200 மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னென்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃபியூச்சராக வருதுன்னு பார்ப்போம். இது என்னுடைய இனிஷியல் தாட்ஸு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனையும் கண்டிப்பாக கீழே போடுங்க. நீங்கள் போட்டு இதில் மண்டையை உடச்சிக்கிடாதீங்க. யாராக இருந்தாலும் மண்டையை உடச்சிக்கிடாதீங்க. இங்கிலீஷ் எனக்கு வராது, எனக்கு இது ஈஸி ஆயிருமா அப்படின்னு மண்டையை உடைக்காதீங்க. இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும், எனக்கு மார்க் போயிடுச்சுன்னு மண்டையை உடைக்காதீங்க. ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஐயோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகிட்டே, இது ஒரு சிக்கலாகிட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எப்படி கண்டினியூ பண்ணணுமோ அதே விதத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரியா, இது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் வேக்கன்சிக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஸ்டடியை நீங்கள் போடணும். அதில் எடுக்கிற அவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒர்த்தான ஒரு படிப்பை நீங்கள் கொடுத்தாகணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. கடைசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பின்னாடியோ வந்துட்டு இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, செக்ஷனல் கட் ஆஃப் ஏற்றுவான்னு தெரியாது, இவ்வளோ தூரம் குறைப்பாங்கன்னு தெரியாது, இவ்வளோ சிக்கல்கள் வரும்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. கரெக்டான ஒரு சேஞ்சு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுவும் மெயினாக ஜிஎஸ்ல மார்க் ஏற்றுறதும் நல்ல ஒரு விஷயம். என்ன கொஷின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறணும், தயார் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு டோட்டல் எக்ஸாமே எப்படி ஆயிடுது அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ இதுடைய எக்ஸாம் லெவலே கம்ப்ளீட்டாக வேற அப்படிங்கிற மாதிரியும், மற்ற எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் அதுலேருந்து லெவல் கம்மிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக லெவல் வேற, ஆஃபீஸர் கேடரு, அது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு பேயுமே வந்துட்டு கொஞ்சம் கன்சிடரபிளி ரொம்ப அதிகம்தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் குவாலிஃபைங், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸு 100% இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். எஸ்பிஐ கிளர்க்லையும் சேஞ்சஸ் இருக்கலாம். அது இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் ஐபிஎஸ் கிளர்க்கில் மாற்றங்கள் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு பிஓ லெவலுக்கு இந்த சேஞ்சஸ் பிஓ லெவலுக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் கேடருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக கிளியராக காமிச்சிட்டாங்க. சரியா, டிஸ்கிரிப்டிவ்னு ஒன்று இருக்குது, காற்றுல விட்றாதீங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கும் நம்ம டெஸ்ட் சீரீஸில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சீக்கிரமே ஒரு 1 வீக்குள்ளே நம்ம லான்ச் பண்ணிடுவோம். இன்றைக்கும் நாளைக்கும் கோர்ஸுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.